டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் குறவர் சமூக மக்கள் குறித்து வரலாற்றை தவறாக திரித்து பேசியதாக பாஜக மாநில செயலாளர் ராமசீனிவாசனின் உருவ பொம்மையை வனவேங்கைகள் கட்சியினர் எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்க பாலமுருகன், விவரங்கள். மதுரை பாண்டிகோயில் அருகே இந்து முன்னணி சார்பில் கடந்த 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் கலந்து கொண்டு குறவர்கள் முருகன் வாரிசு என்று பேசியிருப்பதாக கூறியும் இதை கண்டித்து மதுரை திருவள்ளுவர் சிலை அருகே வனவேங்கை கட்சிகளின் மாநில தலைவர் இரணியன் தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் உருவ பொம்மையை எரிக்க முயன்றார்கள். உருவ பொம்மையை எரிக்க விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் பேராசிரியர் ராமசீனிவாசன் புகைப்படத்தை செருப்பால் அடித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது போராட்டம் குறித்து காவல்துறை கேட்கும் போது அவர்கள் கூறியதாவது, மராட்டியா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டு தமிழகத்தில் நரிக்குறவர் என்ற பெயரில் வாழும் மக்களை குருவிக்காரர் என்கிற உண்மையான சாதி பெயர் கொண்ட மக்களை தமிழ்கடவுள் முருகன் வாரிசுகள் என்றும் இவர்கள் குறவர்கள் என்று தவறான வரலாற்று கருத்தை திரித்து பேசியதாக காவல்துறையிடம் தெரிவித்து மீண்டும் போராட்டத்தை தொடங்கினார்கள். அவர்கள் அனைவரையும் கைது செய்தார்கள். அதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.